ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கின்ற தினம் 805வது நாமாவளியாக ஓம் விஸ்வரூபாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி இந்த விஸ்வத்தையே உலகத்தையே தன் உருவாக கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு வடிவமே முருகன் தான் அப்படின்றது தத்துவார்த்தம். அதாவது இந்த உலகத்தை தவிர முருகன் தனியாக எதுவும் இல்லை. முருகன் எங்கும் நிறைந்து எப்பொருளுமாயும் விளங்குகிறார். அதாவது வியாபகர் அப்படின்றத இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. சர்வ வியாபி அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கக்கூடியவர், அந்த வியாபகம் உடையவர், எல்லாமாகவும் அவரே இருக்கார் அப்படின்றது அதனுடைய ரகசியம். நம்ம பார்க்குற எல்லா பொருளும் இறைவனுடைய கூறு தான். இறைவனுடைய அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும், இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாமே. அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா எல்லாமாகவும் இருக்கார். அப்போ அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுதான் அடியார்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய உபாசனையால் நிறைய சித்த தத்துவங்களை எல்லாம் அடைஞ்சிருக்கா. சித்த புருஷர்களாக இருந்துருக்கா. இப்பயும் அதை சுவாமிமலை திருப்புகழில் சொல்லுவார். நாவேறு பாமனத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாரும் ஆகமத்தின் நூலாய ஞான முக்தி நாடோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் எனாவனை சொல் அருள்வாயே அப்படின்றார். இது மிகப்பெரிய தத்துவமான வாக்கியங்கள். நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு உயிரும் தாயும் குழந்தையுமாக இருந்தாலும் வேறு வேறு தான் சொல்லுவாள். தாயும் குழந்தையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படின்னு. பிறந்ததுக்கப்புறம் அந்தந்த உயிர்கள் தான் அந்தந்த தண்ணி குடிக்கணுனாலும் சாப்பிட்ணுன்னாலும் தனித்தனியாக சாப்பிட்டாகணும். ஆனால் ஒத்தவா குடிக்கிறது இன்னொருத்தவாளுக்கு தாகத்தை போக்குமா, பிறருடைய இன்பம் இன்னொருத்தவாளுக்கு இன்பம் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான். அந்த நிலையை கேட்குறார். அப்போ அவருடைய சிந்தனை இறைவனோடு எப்பேற்பட்ட ஒரு இரண்டரை கலந்த தன்மை, அதை தான் இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லுவார். இதை தான் அடியார்கள் எல்லாம் அனுபூதி நிலையில் அடைஞ்சிருக்கா. அதனால தான் பட்டினத்தாருக்கு அந்த சிவலிங்கம் எல்லா இடமும் மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சது. பார்க்கும் திசை தரும் பாஷா அங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும்னுவார் அபிராமி பட்டர். அப்போ அந்த நிலை வந்துடும். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உருவங்களாகவும் இந்த விஸ்வம் இந்த உலகத்தையே தன் உருவாக கொண்டவன் இறைவன்றதை உணர்ந்துருவா. அதை உணர்ந்து அவ அனுபூதி அடைந்து இறை அருளை பெற்றிருக்கா. அதை தான் அழகாக ஒரு திருப்புகழில் சொல்கிறாரு. எனதி யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்றார். இந்த பாக்கியம் கிடைச்சிடுதுன்னா அவளுக்கு அத்தனை உயிர்களுமே இறைவனாகவே காட்சியளிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளும் இறை சக்தி தானே இருக்குது. அது இறைவனுடைய அருள் இல்லாமல், இறை தன்மை இல்லாமல் இந்த உலகத்தில் அந்நியமான ஒரு சின்ன தூசு கூட கிடையாது. அதனால தான் அணுவுக்கு அணுவாக இறைவன் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா இந்த உலகத்தையே தன் உருவாக கொண்டவராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது. ஓம் விஸ்வரூபாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.